Hai kawan-kawan, saya digelar sebagai Bapa Kemerdekaan Negara. Saya merupakan Perdana Menteri Malaysia yang pertama. Saya diputrakan pada 8 Februari 1903 di Alus Takedah. Saya menyatupadukan rakyat tanah Melayu yang berbilang kaum untuk menentang kerajaan British. Saya telah mengetuai rombangan politik ke London untuk berunding tentang kemerdekaan tanah Melayu. Siapakah saya? Saya Tunku Abdul Rahman Putra Al-Haj. Marilah kita sama-sama menjamu Hari Kemerdekaan ke-64. Merdeka! 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 வணக்கம். என் பெயர் வீராசாமி திருஞான சம்பந்தன். சுருக்கமாக என்னை வீத்தி சம்பந்தன் என்று அழைப்பர். நான் 1955ஆம் ஆண்டு மலேசிய இந்திய காங்கிரசின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டேன். நாட்டின் முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டேன். நாடு விடுதலை அடைய 3 முக்கிய தலைவர்கள் விடுதலை ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். அவர்களுள் இந்தியர்களின் நிகராளியாக நான் தான் கையொப்பமிட்டேன். நான் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி பால்மர தோட்டங்களை வாங்கினேன். இதனால் தோட்ட தொழிலாளர்கள் பாதுகாக்கப்பட்டனர். என் சேவைகளை பாராட்டி மலேசியாவின் மிக உயரிய விருதான துன் விருது வழங்கப்பட்டது. இந்நாட்டில் வாழும் இந்தியர்கள் ஒற்றுமையாகவும் சிறப்பாகவும் நீடு வாழ வேண்டும். நன்றி. வணக்கம். மலாயா செய்திகள் வாசிப்பது நான் மகிஷா ராஜபிரியா. லண்டன் பேச்சுவார்த்தை வெற்றிக்கு பின்னர் சுதந்திர குழுவினர் கூட்டரசு மலாயாவுக்கு திரும்பினர். மலாயாவின் ஏர்வேஸ் விமானத்தில் சுதந்திர குழு 10 பேர் விமான நிலையத்தில் வந்து இறங்கியது. மக்கள் அவர்களை குதூகலத்தோடு வரவேற்றனர். துங்கு அப்துல் ரஹ்மான் 31 ஆகஸ்ட் 1957ஆம் நாள் நாடு சுதந்திரம் அடையும் என அறிவித்தார். மலாக்கா பண்டா நிலையத்திடலில் யூனியன் செக் கொடி மாலை மணி 6:30க்கு இறக்கப்பட்டது. கூட்டரசு மலாயா கொடி ஏற்றப்பட்டது. கோலாலம்பூர் மர்டேக்கா அரங்கில் துங்கு அப்துல் ரஹ்மான் மலாயா அரசர்கள் மக்கள் 30 காமன்வெல்த் நாடுகளின் நிகராளிகள் ஆகியோரின் முன்னிலையில் கூட்டரசு மலாயாவின் சுதந்திர பிரகடன விழாவை நிகழ்த்தினர். துங்கு அப்துல் ரஹ்மான் 7 முறை மர்டேக்கா என முழங்கினார். மக்களும் அவரை பின்தொடர்ந்து முழக்கமிட்டனர். அத்தோடு தேசிய பின் இசைக்கப்பட்டது. கூட்டரசு மலாயாவின்
கொடி ஏற்றப்பட்டது. சுதந்திர பிரகடன விடுதலை பெற்ற சுதந்திர நாடாக மலாயாவிற்கு புதிய துவக்கமாக அமைந்தது. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வாருங்கள் நேயர்களே, நாம் அனைவரும் 7 முறை மர்டேக்கா மர்டேக்கா என முழக்கமிடுவோம். மர்டேக்கா 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 மர்டேக்கா. நன்றி. Sambutannya berulang lagi, saban tahun ya kembali. Keranamu Malaysia, aku di sini menabur bakti Ibu Pertiwi. Jalo gemilang berkibar megah, sana sini mencipta indah. Namun segelintir tiada indah. Hanya Malaysia, negara tercinta. Pejuang bersusah untuk merdeka. Jangan siakan apa yang ada. Sayangilah tumpah darah kita. Sekian, terima kasih. நம் கைகள் கோர்த்து நடந்திடுவோம், என் தேசம் என்று முழங்கிடுவோம், அந்த வானம் அதிர பாடிடுவோம், இந்த உலகம் வியக்க ஜோலித்திடுவோம். ஒன்றாக கைகள் கோர்த்து மூவினமும் ஒன்று என்று ஒரே மலேசியா பாடுவோம், உனக்காக தேசமே. ஒன்றாக கைகள் கோர்த்து மூவினமும் ஒன்று என்று ஒரே மலேசியா பாடுவோம், உனக்காக தேசமே. நம் கைகள் கோர்த்து நடந்திடுவோம், என் தேசம் என்று முழங்கிடுவோம், அந்த வானம் அதிர பாடிடுவோம், இந்த உலகம் வியக்க ஜோலித்திடுவோம். நம் வாழும் தேசம் உலகம் தோன்ற ஒன்றாய் கூடி உயர்ந்திடுவோம், தாய் மண்ணை போலே இங்கு சிறந்தது ஏது. மொழிகள் வேறு ஆனால் கூட பாசம் எங்களை இணைத்திடுமே, தாய் மண்ணை போலே இங்கு சிறந்தது ஏது. ஓ ஓ ஓ ஓ உனக்காக தேசமே. ஒன்றாக கைகள் கோர்த்து மூவினமும் ஒன்று என்று ஒரே மலேசியா பாடுவோம், உனக்காக தேசமே. நம் கைகள் கோர்த்து நடந்திடுவோம், என் தேசம் என்று முழங்கிடுவோம், அந்த வானம் அதிர பாடிடுவோம், இந்த உலகம் வியக்க ஜோலித்திடுவோம். ஒன்றாக கைகள் கோர்த்து மூவினமும் ஒன்று என்று ஒரே மலேசியா பாடுவோம், உனக்காக தேசமே. ஒன்றாக கைகள் கோர்த்து மூவினமும் ஒன்று என்று ஒரே மலேசியா பாடுவோம், உனக்காக தேசமே. உனக்காக தேசமே, உனக்காக தேசமே, உனக்காக தேசமே. மர்டேக்கா மர்டேக்கா மர்டேக்கா. The history of Malaysia is as interesting as the nation's geographical form. From BC times to modern day, Malaysia has been a place of immigration, colonization, wealth, nationalism, trade, and so much more. Positioned right above the equator in 2 land masses separated by a span of the South China Sea, and boasts a population of roughly 32.7 million. But where did it all begin? Good morning everyone. My name is Taneshwari Nyanasivan. I am 11 years old. I am from SKT Ladang Goldfield. Today I am going to talk about history of Malaysia. Malaysia history is said to have started from the Sultan of Malacca, which was around 1400 AD. At the time of its glory, the Sultan covered most of the east coast of Peninsula, Malaysia and Sumatra. Malacca emerged as a glorious government because of its strategic location situation allowed Malacca to emerge as a major
trending center for spice trade. In 1511, Malacca fell into the hands of Portuguese, and that was the beginning of the colonial era in Malaya. After that, Malaya fell into the hands of the Dutch in 1641 and British in 1824. British colonization was the longest compared to others. The British had integrated all the Malayan administration which was previously managed by the Malay rules. Among the heroes that went against the colonialists were Dor Sai, Tok Janggut, Dato Bahaman Rentap, Dato Maharaja Lela, Rosli Dubi, and several others. During the 1920s and 1930s, many residents of Malaya had started to receive education either from the Middle East or local education. They used media such as newspaper and magazines to spread their ideology. They were also had formed associations such as the Kesatuan Melayu Muda KMM and Kesatuan Melayu Singapura KMS. Japan had occupied Malaya until 1945 before surrendering as a result of the bomb of Hiroshima and Nagasaki. Japanese resignation has given space to the Communist Party of Malaya PKM to control Malaya. PKM has launched attack on Malaya through violence. They had murdered 3 European rubber farm managers in Sungai Siput, Perak. Thus, in June 1948, Sir Edward Gen has declared emergency over Malaya. PKM did not succeed. Malaya and the British became powerful. British Military Administration or BMA is between the end World War II and establishment of the Malayan Union. Images of Tunku Abdul Rahman had given a silver lining to the struggle of the Malayan nationalists when its action of forming the Alliance Party had started to open the eyes of British to allow the Malayans to govern their own country. The unity between the 3 major ethnic groups, namely Malays, Chinese and Indians, lead to the London Agreement that was signed on 8 February 1956 and had given signs that Malaya will achieve independence on 31 August 1957. Merdeka! 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 Upon returning Tunku Abdul Rahman Al-Hajj from London, Tunku has made a declaration independence of Malaya in Padang Bandar Hilir, Malacca on 20 February 1956. On 27 May 1961, Tunku Abdul Rahman Putra Al-Hajj has suggested the merger of 5 colonies named the Malaya, Singapore, Sabah, Sarawak and Brunei to form a new country on 9 July 1963. Representatives of the British government, Malaya, Sabah, Sarawak and Singapore, except Brunei, cause the matter cannot be avoided. The forming a state
called Malaysia is achieved on 16 September 1963. Thank you. வணக்கம், நான் தான் புவனேஷ் தமிழரசன். நான் தேசிய வகை கோல்ஃபீல்ட் தோட்ட தமிழ் பள்ளியின் 6 சம்பந்தனில் பயில்கிறேன். இன்றைக்கு நான் சுதந்திர தினத்தை ஒட்டிய சில தகவல்களையும் என் படைப்பையும் உங்களிடம் சமர்ப்பிக்க உள்ளேன். சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 31ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. சுதந்திர தினம் நாட்டின் மீது கொண்டுள்ள நேசத்தையும் பெருமிதத்தையும் பறைசாற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. நல்லிணக்கத்தின் பயனாக நாம் இன்று பெருமிதத்துடன் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். நாம் சுதந்திர தந்தையான கிங் அப்துல் ரஹ்மான் புத்ரா ஹஜ் அவர்கள் நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்துள்ளார். குடிமகனாகிய நான் அவரின் உழைப்பையும் அறிவாற்றலும் எண்ணி மிக மிக பெருமை அடைகிறேன். இப்பொழுது என் படைப்பை பற்றி உங்களிடம் நான் சமர்ப்பிக்க உள்ளேன். முதலாவதாக என் படைப்பை சுற்றியுள்ள தாவரங்களும் செடிகளும் நம் நாட்டின் பசுமையும் தூய்மையும் நிறைந்துள்ளதை குறிக்கின்றது. பிறகு இவை நம் நாட்டின் தேசிய கொடி, மலாய் மொழியில் ஜானூர் கிமிலாங் என்று அழைக்கப்படுவர். பிறகு இவை நம் நாட்டின் தேசிய மலர், அதாவது செம்பருத்தி ஆகும். இவை நம் வீட்டு சுற்றுப்புறத்திலும் பள்ளி வளாகத்திலும் பெரும்பாலாகவும் காணலாம். பிறகு இவை 2021 சுதந்திர தினத்தின் அடையாள சின்னமாகும். இச்சின்னம் இதய வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இச்சின்னத்தில் இருப்பவை நம் நாட்டின் தேசிய கொடியாகும். இவ்வடையாள சின்னத்தின் கருப்பொருள் மலேசியா பிரிஹாத்தேன். இவை தமிழ் மொழியில் பரிமமிகு மலேசியா என்று அழைக்கப்படுவர். பிறகு இது 2021ஆம் ஆண்டில் கொண்டாடப்படும் 64வது சுதந்திர தினத்தை குறிக்கின்றது. அது மட்டுமின்றி நான் இவ்விரட்டை கோபுரத்தை பற்றியும் உங்களிடம் விளக்க உள்ளேன். இவ்விரட்டை கோபுரம் நம் நாட்டின் அடையாள சின்னமாக விளங்குகின்றது. நம் நாட்டின் இரட்டை கோபுரம் நாட்டின் பெருமிதத்தை கொண்டிருக்கின்றது. இது கோலாலம்பூரில் அமைய பெற்றுள்ள உலகிலேயே 5வது மிக உயரமான கட்டிடமாக திகழ்கின்றது. 20ஆம் நூற்றாண்டின் மிக உயர்ந்த கட்டிடமாகவும் பதிவு பெற்றிருப்பதும் இந்த கட்டிடம் ஆகும். இந்த கட்டிடம் கட்டுமானம் 1 மார்ச் 1993 ஆரம்பமாகி 1 ஏப்ரல் 1994 நிறைவு பெற்றது. 1 ஆகஸ்ட் 1993 மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகாதீர் பின் முகமது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். கோலாலம்பூர் மாளிகையின் அடையாள சின்னமாக இருந்து வருகிறது. இவை 88 மாடி கொண்ட கட்டிடம். சீசர் பெலி எனும் கட்டிட கலைஞரால் 1992 வடிவமைக்கப்பட்ட இந்த கட்டிடம் முழுவதும் அலுவலக பயன்பாட்டுக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் துருப்பிடிக்காத உருக்கங்களையும் கண்ணாடிகளையும் பயன்படுத்தி இந்த 88 மாடிகளில் உள்ளடக்கிய கட்டிடத்தை கட்டப்பட்டுள்ளது. பிறகு இவை நம் நாட்டில் இன்று வரை ஒற்றுமையாகவும் நல்லிணக்கமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல்வகை இன மக்களை குறிக்கின்றது. உதாரணத்திற்கு பார்க்க போனால் மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள், சீக்கியர்கள், காவாய்க்காரர்கள், ஈபான்கள் மற்றும் பலர். இவைதான் என்னுடைய இன்றைக்கான படைப்பு. நான் மலேசியாவை எண்ணி, என் நாட்டை எண்ணி மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவதில் மர்டேகா மர்டேகா மர்டேகா. நன்றி. Hi, my name is Sanmari Gopal from STKT Ladang Golfit. Today I want to talk about the togetherness of Malaysia. Malaysia is currently leading with an accelerating incidence of COVID-19 cases. We lost a lot of life and we adore one of them.
On the hand, its government and citizens have never failed to work together to solve this problem by following all the SOP and rules established by higher tent. Most significant people lending their hands by offering financial assistance to needy people who have lost their job and income as a result of the pandemic. People may, for example, offer food, necessities, clothing, and other items. This demonstrates how individuals care for one another. This goes behind religion and early demonstrate Malaysia is multiracial togetherness. It demonstrates that unity, equal power, and I adore Malaysia. All Malaysia wish you happy 64th Independence Day.